உங்களில் யாருக்காவது ராமாயணம் எப்படி உருவானது என்று தெரியுமா? வாருங்கள், அறிவோம். ஓ தெய்வீக முனிவர் நாரதரே, மனிதர்களில் யார் நல்லொழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்தவர் என்று சொல்லுங்கள். வால்மீகி முனிவரே, ஒருவர் இருக்கிறார். அயோத்தியின் ஆட்சியாளர் ராமன் சூரியவம்சி வம்சத்தில் பிறந்தவர். நல்லொழுக்கம், வலிமை மற்றும் உண்மை ஆகியவற்றில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அவர் வால்மீகியிடம் ராமரின் கதையைச் சொன்னார். வால்மீகி தமாஷா நதிக்குச் சென்றபோது அதையே நினைத்துக் கொண்டிருந்தார். அங்கு ஒரு மரத்தில் 2 பறவைகள் அன்பாக விளையாடுவதைக் கண்டார். திடீரென்று வேட்டைக்காரனின் அம்பு எய்தது. ஆண் பறவை இறந்து கீழே விழுந்தது. பெண் பறவை தன் துணைக்காக அழுதது. பறவையின் மீது பரிதாபப்பட்ட வால்மீகி வேட்டைக்காரனை சபித்தார். மானிஷாடா பிரதிஷ்டம் ட்வாம் அகமா ஷஷ்வாதி சமா. ஓ வேட்டைக்காரனே, பாசத்தில் மூழ்கிய ஒரு பறவையை கொன்றதால் உனக்கு அமைதி கிடைக்காது. ஒரு நிமிட யோசனைக்குப் பிறகு நான் ஏன் சபித்தேன்? நான் ஒரு முனிவர், கோபக்காரன் அல்ல. வேட்டைக்காரனை சபிக்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் ஏன் உணர்ச்சியால் ஏமாற்றப்பட்டேன் என்று வால்மீகி யோசித்தார். பிரம்மா வால்மீகியின் முன் தோன்றி நிகழ்வுகளை அப்படியே காண தெய்வீக காட்சியை கொடுத்தார். பின்னர் ராமாயணத்தை எழுதுமாறு அவருக்கு அறிவுறுத்தினார். இதனால் வால்மீகி ராமாயணத்தை எழுதத் தொடங்கினார்.